ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரா மெட்டீரியல்ல எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் பண்றத பல்கா எக்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம கன்சம்ஷன் பண்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்மட் எக்ஸல் ஃபார்மட்ன்றது வேணும். அது பார்த்தீங்கன்னா மேலே டிஃபால்ட்டாகவே மேலே இம்போர்ட்டுக்குள்ள இல்லை பார்த்தீங்கன்னா மேனேஜுக்குள்ள இல்லை சாம்பிள் எக்ஸல் ஃபைலுக்குள்ள இதில் டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா இல்லை கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் ஸ்டாக் ஜோனல் இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஸ்டாக் ஜோனல் வேணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கான ஃபார்மேட் எக்ஸல் ஃபார்மேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்த்து நெக்ஸ்ட் ஃபைல் நேம் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸலாக கிடைச்சிரும். ஜஸ்ட் மேலே ஹெட்டிங் மட்டும் இருக்கும். கீழே டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில ஹெட்டிங் மட்டும் இருக்கும். மீதி ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இன்னொரு சீட் இருக்கும், இன்வென்டரி வவுச்சர் ரீட்மின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெட்டிங் இருக்கும். அதில் நமக்கு தேவையான ஹெட்டிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு என்னென்ன ஹெட்டிங் வேணுன்றதை நம்ம அதில் போய் நம்ம எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஹெட்டரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வவுச்சர் டேட், வவுச்சர் டைப் நேம், வவுச்சர் நேம், நம்பர், ஐட்டம் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் குவான்டிட்டி, ஐட்டம் ரேட் பேர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அமௌண்ட், சோர்ஸ் குடவுன், கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனோட அது டைப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மோட் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் ஃபார் ஸ்டாக் ஜோன்ன்றது கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ன்றது ஸ்டாக் ஜோனில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர், நம்ம லாஸ்ட்டாக வவுச்சர் டைப் வச்சிருக்கோம், வவுச்சர் நம்பர் வச்சிருக்கோம், அதுக்கு அடுத்து நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஐட்டம் நேம் எல்லாமே கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் குவான்டிட்டி, அதுக்கான ரேட்டு, ஸோ யூனிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குவான்டிட்டி இன்ட்டு ரேட் ஈக்குவல் டு ஐட்டம் அமௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடவுன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ கன்சூம்ஷனாக ப்ரொடக்ஷன்ன்றதை நம்ம இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஃபார் ஸ்டாக் சொல்றது கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அது எங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கோம்னா ஸோ இந்த லொக்கேஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் டீல. என்ன பண்ணினா ஜஸ்ட் இந்த பார்த்து வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ டேலிக்குள்ள போயிடறேன். டேலிக்குள்ள போயிட்டு மேலே இம்போர்ட்ன்றதை கொடுத்துடலாம். இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்றதை கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீட் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து இன்வென்டரி வவுச்சர்ன்ற சீட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரீவியூ இன்புட் சமையல் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட்றது நம்ம கொடுத்துக்கலாம். பேக்கப் வந்து பேக்ஸ் கொடுத்துக்கலாம், வேணாம்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாக் சம்மரி போய் பார்க்கலாம். சாம்சங் கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வச்சுருந்தோம். இப்போ அது வந்து இது வந்து ப்ரொடக்ஷனாக போயிருக்கும். ப்ரொடக்ஷனாக இந்த சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா இந்த 50-50 நம்பர்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரொடக்ஷனாக போயிருக்கும். ஸோ நம்ம எக்ஸல் கொடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இங்கே நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. கொடுத்த 50 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொடக்ஷன் என்ட்ரியை நம்ம பல்கா எக்ஸல் இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.